தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜ் ரோல். அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் அழகாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வாணலியில் செக்கு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அதில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கரம் மசாலா, மிளகுத்தூள், கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வில்வம் இலைகளை நம்ம மரத்துலேருந்து பறிச்சிட்டு வரலாம். தேவையான அளவு இலைகளை பறிச்சிட்டு வந்து அதை நல்லா தண்ணியில் கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வில்வம் இலை விழுது தயார் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான மாவு பிசைய போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு, அதில் முருங்கை உப்பு போடுறோம். இந்த முருங்கை உப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதை லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இப்போது அரைச்ச வில்வம் இலை விழுதுகளை அதில் சேர்த்துறோம். இப்போ பாருங்கள், அந்த மாவோட நிறமே பச்சை நிறமாக மாறிடும். நமக்கு தேவையான மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்த மாவை சூடான சட்டியில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நொடிகள் மட்டும் 2 பக்கமும் போட்டு எடுத்தால் போதும். அதை முழுசாக வேக வைக்க வேண்டாம். இப்போது அந்த மாவை ஒட்டுறதுக்காக கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசை போல் செஞ்சுக்கிறோம். நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை அந்த மாவுக்கு நடுவில் வச்சு அந்த மாவை சுற்றிலையும் நம்ம பசை போல் செஞ்சு வச்சுருக்கிற கோதுமை பசையை முழுசாக தடவி நல்ல இறுக்கமாக உருட்டி வெஜ் ரோல் செஞ்சுக்கலாம். செஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா வெஜ் ரோலையும் செஞ்சுட்டு வாணலியில் செக்கு எண்ணெயை ஊற்றி அதில் நாம் ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிற இந்த வெஜ் ரோல்ஸை ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதை வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மிகவும் ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். இந்த வெஜ் ரோலில் நாம் வில்வ இலைகளை அரைச்சி போட்டிருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவுங்க. இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள காணொளிகளை பார்க்கணுன்னா எங்கள் அறம் ஃபுட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.